عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலால் ஆக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராம் ஆக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சஹாபாக்களினுடைய வாழ்க்கை தரும் படிப்பினை என்கின்ற வரலாற்று தொடராக பல சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் யார் என்று சொன்னால், இந்த சஹாபி யார் என்று சொன்னால், நாம் அதிகமாக இவர்களுடைய பெயரை கேள்விப்பட்டிருப்போம், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு மனிதர். ஆனால் இவர்களுடைய வரலாறு நமக்கு அதிகமாக தெரியாது. இவர்களுடைய பெயரை நாம் அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருந்திருப்போம். ஆனால் இந்த மனிதரினுடைய வரலாறு என்ன, இவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த மார்க்கத்திற்கு எப்படியெல்லாம் பணியாற்றினார்கள் என்கின்ற விஷயங்கள் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் என்று சொன்னால் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதிகமாக நாம் கேள்விப்பட்ட ஒரு பெயர். அதிகமான வரலாறுகளில் நெடுகிலும் அவருடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அதிகமான குழப்பங்களுக்கு புள்ளி வைத்தவர்கள். இறுதியாக ஒரு புள்ளி வைப்பார்கள் அல்லவா, ஒரு எழுத்தை, ஒரு சென்டென்ஸை, ஒரு வாக்கியத்தை முடிக்கும் பொழுது முற்றுப்புள்ளி வைப்போம் அல்லவா, அது போன்ற பல ஃபித்னாக்களுக்கு, பல குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு மனிதர் தான் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் யமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதராக இருக்குகின்றார்கள். இவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே இவர்களுக்கு அபு மூசா என்கின்ற பெயர் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. இவருடைய உண்மையான பெயர் அப்துல்லா இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள். இவருடைய உண்மையான பெயர் அப்துல்லா இப்னு கைஸ். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் அவருடைய மகனுக்கு மூசா என்பதாக பெயர் வைக்கின்றார்கள். மூசாவின் தந்தை அபு மூசா என்பதாக அவர்களுக்கு பெயர் வைக்கப்படுகின்றது. அவருடைய கோத்திரத்தின் பெயர் அஷ்அரியா. அந்த அஷ்அரியா என்கின்ற கோத்திரத்தினுடைய பெயர் இவர்களுக்கு பின்னால் வைக்கப்படுகின்றது. இந்த யமன் நாட்டைச் சேர்ந்த அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்திலே ஏற்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மதீனாவிற்கு இஸ்லாம் பரவுவதற்கு முன்னால் மக்காவில் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு தகவல்கள் கிடைக்கின்றது. அந்த அஷ்அரியா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு கப்பலில் ஏறி மக்காவிற்கு நாம் பயணம் செல்வோம் என்பதாக கப்பலில் ஏறுகின்றார்கள். கப்பல் பயணமாகின்றது. மக்காவை அடைவதற்கு பதிலாக கப்பல் வழிமாறி
அவர்களுடைய வழிகளை எல்லாம் தவறி அவர்கள் ஹபஷாவை வந்து அடைகின்றார்கள். அபிசீனியா என்று அழைக்கப்படுகின்ற ஹபஷாவிற்கு வருகின்றார்கள். ஹபஷாவில் ஏற்கனவே முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே எந்த காபிர்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அப்பொழுது சில முஸ்லிம்கள் ஹிஜ்ரத்திற்காக முதல் ஹிஜ்ரத்தாக அவர்கள் அபிசீனியாவிற்கு சென்றார்கள். அதில் ஜாபர் இப்னு அபி தாலிப் அவருடைய தலைமையிலே ஒரு குழு அபிசீனியாவில் முஸ்லிம்களாக நஜ்ஜாசி மன்னரினுடைய ஆட்சியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய கப்பல் போய் இறங்குகின்றது. அபிசீனியாவிலே முஸ்லிம்களை எல்லாம் சந்திக்கின்றார்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவருடைய தலைமைக்கு கீழாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாக வாழ ஆரம்பிக்கின்றார்கள். காலங்கள் உருண்டோடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகின்றது. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்பதாக வஹி வருகின்றது. அனைத்து சஹாபாக்களும் செல்கின்றார்கள். இந்த செய்தி அபிசீனியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த செய்தி கிடைக்கவில்லை. அவர்கள் அபிசீனியாவிலேயே காலங்களை கழிக்கின்றார்கள். கைபர் போருக்கு பின்னால் அவர்களுக்கு அந்த செய்தி போய் கிடைக்கின்றது. முஸ்லிம்கள் எல்லாம் ஆட்சி பொறுப்புகளிலே மதீனாவிலே மிக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக செய்தி கிடைக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவருடைய தலைமையிலே கப்பலில் ஏறி மதீனாவை அடைகின்றார்கள். மதீனாவை அடைந்தால் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களும் வந்து இறங்குகின்றார்கள். கைபர் போரினுடைய வெற்றி பொருள் பிரித்து வைக்கப்படுகின்றது. கனிமத்தினுடைய பொருட்கள் இன்றைக்கெல்லாம் நாம் படிக்கலாம். பத்ர் போருக்கு யார் சென்றார்களோ அவர்களுக்கு தான் கனிமத் பிரித்து கொடுக்கப்படும். உஹது போரில் யார் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு தான் உஹது போரினுடைய கனிமத், அதில் உள்ள வெற்றி பொருட்கள் பிரித்து கொடுக்கப்படும். ஆனால் கைபர் போரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கைபரிலே போர் செய்தவர்களுக்காகவும் பிரித்து கொடுக்கப்பட்டது. யாரெல்லாம் அபிசீனியாவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்களோ அவர்களுக்கும் பொருளாதாரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைக்கின்றார்கள். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு பின்னால் அபிசீனியாவிலிருந்து மதீனாவிற்கு வந்த மக்கள் எல்லாம் மதீனா மக்களுடன் முஹாஜிரின்களுடன் அன்சாரிகளுடன் இணைந்து வாழ ஆரம்பிக்கின்றார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய அருமை புதல்வி ஹப்ஸா ரலியல்லாஹுவிடம் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இரண்டு நபர்களும் தோழிகள், இருவரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிற்குள்ளாக நுழைகின்றார்கள். நுழைந்து விட்டு சொன்னார்கள், நீங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது, சோதனைக்குள்ளாக்கப்பட்ட பொழுது நீங்கள் எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு சென்றீங்க, நீங்களாம் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டீங்க. நாங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து வாழ்ந்தோம். நாங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனை கொடுக்க போது எங்களுக்கும் அந்த சோதனையிலே நாங்களும் பங்கு வைத்துக் கொண்டு அந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டோம். எங்களுக்கு தான் அல்லாஹ் அதிகமான கூலி கொடுப்பான். நீங்க நிம்மதியா போய் வாழ ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. போய் பேசுறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உமர் இப்படி சொல்கின்றார், நாங்கள் எல்லாம் நிம்மதியாக அபிசீனியாவிற்கு பயணப்பட்டு அங்கெல்லாம் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்தோம் என்பதாக சொல்லுகின்றார். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலியை கம்மியாக தருவான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அவர் உங்களுடன் சோதனைகளிலே யாரெல்லாம் முஹாஜிரீன்களாக இருந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா 2 மடங்கு கூலிகளை அதிகப்படுத்தி தருவான் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்களே, அப்படியா யா ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவர்கள் எல்லாம் என்னோடு இருந்தார்கள். என்னோடு முதலாவதாக அவர்கள் என்னோடு சேர்ந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்தார்கள். ஆனால் நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா, உங்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய 2 கூலிகள் கிடைக்கின்றது. நீங்கள் முதல் ஹிஜ்ரத்திற்காக உங்களுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு, உங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு, உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் அபிசீனியாவிற்கு பயணப்பட்டீர்கள். அங்கு சிறிது காலம் வாழ்ந்து உங்களுடைய பொருளாதாரங்களை சம்பாதிக்க ஆரம்பித்தீர்கள். நீங்கள் அங்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம்
உங்களுக்கு மதீனாவுக்கு வர வேண்டும் என்பதாக செய்தி கிடைத்த போது அதையெல்லாம் உதறிவிட்டு உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய வீடுகள் எல்லாத்தையும் நீங்கள் அபிசீனியாவிலே உதறிவிட்டு நீங்கள் மதீனாவிற்கு வந்தீர்கள் அல்லவா, உங்களுக்கு தான் 2 கூலி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவர்கள் யாரெல்லாம் அவர்களை பார்த்தார்களோ அவர்களிடெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அஸ்மா பின்த் உமைஸ், காரணம் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைத்தது. அதை அப்படியே மக்களிடம் சொல்ல வேண்டும், நாங்கள் உயர்ந்தவர்கள் தான், நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல என்பதாக அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கூட்டத்தில் ஒருவராகத்தான் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். எந்த அளவிற்கு அபு மூசா அல் அஷ்அரி அவர்களுடைய பண்புகள் இருந்தது என்று சொன்னால், அவர்களுடைய கோத்திரத்துக்கே ஒரு பண்பு இருந்தது. நம்மள்கிட்ட இல்லாட்டினாலும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் மக்களிடம் கொடுத்து விட வேண்டும், தான தர்மங்களிலே நாம் திளைத்து நிற்க வேண்டும், சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்பதாக அவர்களிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும், அவர்களிடம் இருந்த அனைத்து பொருளாதாரங்களையும் தர்மத்தின் பெயர்களிலே செலவு செய்து கொண்டே இருந்தார்கள். சகோதரத்துவத்திற்காக அவர்கள் முன் அணியிலே நின்று கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அஷ்அரியா கோத்திரத்தை பார்த்து சொன்னார்கள், பஞ்ச காலங்களிலே இந்த அஷ்அரியா கோத்திரம் எப்படி செயல்படுகின்றார்கள் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு போர்வையை இவர்கள் இருக்குகின்றார்கள். அவர்களிடம் என்ன பொருட்கள் எல்லாம் இருக்குகின்றதோ அனைத்து பொருட்களையும் அந்த போர்வைகளிலே கொட்டுகின்றார்கள். அந்த போர்வையை அப்படியே தான தர்மங்களிலே கொடுத்து விடுகின்றார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஷ்அரியா கோத்திரத்தை உயர்த்தி சொன்னார்கள். அப்படி அந்த அஷ்அரியா கோத்திரத்தினுடைய தலைமகனாக, அந்த அஷ்அரியா கோத்திரத்தினுடைய பிரபல்யமான ஒரு ஆளாக அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த அஷ்அரியா கோத்திரத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் புகழ்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். யார் தெரியுமா இவர்கள்? பகலிலே இவர்களை நாம் பார்க்கவே முடியாது, இரவுகளில் இவர்களை எளிமையாக அறியலாம். காரணம், இரவு நேரங்களிலே அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள், அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கெல்லாம் நம்முடைய ஊர்களிலே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. இன்றைக்கு அந்த பழக்கங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது போன்ற ஒரு பழக்கத்தில் தான் அபு மூசா அல் அஷ்அரி அவர்களுடைய கோத்திரம் இருந்தார்கள். இரவு நேரங்களிலே நின்று வணங்கிக் கொண்டு அதிகமான குர்ஆன்களினுடைய ஆயத்துக்களை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். பகல் நேரங்களிலே அவர்கள் உறங்கக்கூடியவர்களாகவும் ஓய்வெடுக்கக்கூடியவர்களாகவும் அன்றைய காலங்களிலே இருந்தார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களை பகலினுடைய நேரங்களிலே இவர்களை அறிய முடியாது, இரவு நேரங்களிலே இவர்களை நாம் கண்கூடாக காணலாம் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இது மாத்திரமல்ல, அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தார்கள். அதில் உள்ள ஒரு முக்கியமான ஹதீஸ் என்னவென்று சொன்னால், ஒருவர் தர்மம் செய்கின்றார், அந்த தர்மத்தினுடைய நன்மைகள் அவர் கிட்டி விடுவார். ஆனால் இன்றைக்கெல்லாம் பைத்துல் மால் இருக்குகின்றது, அதே போன்று பல டெஸ்டுகள் எல்லாம் நடத்தி வருகின்றோம். இது போன்ற டெஸ்டுகள் எல்லாம் நடத்தப்படுகின்றதே, இதற்கான ஒரு ஹதீஸை அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொது சொத்திலிருந்து நல்ல முறையில் யார் தர்மம் செய்கின்றார்களோ அவருக்கும் அந்த கூலி கிடைக்குகின்றது. அந்த சொத்துக்களை இருந்து யார் தர்மத்தை வாங்கி தர்மம் செய்வதற்காக அவருடைய பொருளாதாரத்தை போட்டிருக்க மாட்டாரு. ஒரு பெரிய பணக்காரர்களிடம் வந்து, ஒரு பெரிய செல்வந்தர்களிடம் வந்து பொருளாதாரத்தை வாங்கி அதை அப்படியே தர்மம் செய்வார். அதை அப்படியே இவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவருக்கும் எப்படி தர்மம் செய்தவர்களுடைய நன்மை கிடைக்கின்றதோ அதே நன்மை அந்த பொருளாதாரத்தை பொத்தி பாதுகாப்பவருக்கும், அதை கணக்கு வைப்பவர்களுக்கும், அதை பிரித்து கொடுப்பவருக்கும் அதே நன்மை கிடைக்கின்றது என்பதாக அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற பல சம்பவங்கள் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் நடந்தது. பொருளாதாரத்திலே அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய மனிதராக இருந்தார்கள். ஒரு முறை அசரனுடைய நேரம், அசர் தொழுக வைக்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு முன்னால்
அதிகமான சஹாபாக்கள் கூடி நிற்கின்றார்கள். அதில் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களையாக பிரித்து விட்டு உள்ளே நுழைகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் தர்ம பொருளை வாங்கி வந்திருக்கின்றேன். தர்மம் கொடுக்கணும்னு ஒரு பொருளாதாரத்திற்காக, ஒரு பொருளாதாரத்தை ஒரு செல்வந்தர் கொடுத்தார் என்பதாக வந்து கொடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மக்கள்லாம் எதுக்கு நிற்கிறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் தர்ம பொருள் எப்ப கிடைக்கும், எப்ப ரசூலா பிரிச்சு கொடுப்பாங்க என்பதாக கூடி நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரம். பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு வந்து பிரித்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுக்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ மூஸாவே, இன்றைக்கு இந்த பொருளாதாரத்திற்காக நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் எல்லாம் இப்படி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, ஒரு காலம் வரும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை வாங்குவதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள். அதே காலகட்டம் உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்தது. பொருளாதாரத்தை வாங்குறதுக்கு மக்கள் கிடையாது. இன்றைக்கு நாம் பார்க்கலாம், மிக சொற்பமானவர்கள், பொருளாதாரத்தை தேவைப்படுபவர்கள் இன்றைக்கு மிக சொற்பமானவர்களாக இருக்கின்றார்கள். எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை வெளிப்படுத்தாத ஒரு மக்களாக, தங்களுக்கு தேவை இருந்தாலும் அதை மறைத்து வாழக்கூடிய மக்களாக இன்றைக்கும் அந்த பொருளாதார தேவைப்படவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம நினைக்கலாம், நம்முடைய ஊர்லலாம் அதிகமான பொருளாதாரங்களில் முஸ்லிம்கள் திளைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் நம்ம நார்த் இந்தியா சைடு, வட இந்தியா பக்கம் நாம் பயணித்தோம் என்று சொன்னால், ஆப்பிரிக்காவின் பக்கம் நாம் பயணித்தோம் என்று சொன்னால், ஒரு கவல உணவு உண்பதற்கு உணவு இல்லை, சாப்பிடுவதற்கு பொருளாதாரங்கள் இல்லை, நோன்பு திறப்பதற்கு நம்முடைய ஊர்களில் எல்லாம் குளிர்பானங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் ஆந்திர பிரதேசத்தின் தாண்டி விட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இஃப்தாருக்கு குளிர்பானங்கள் கொடுப்பது கிடையாது, நோன்பு கஞ்சிகள் கொடுப்பது கிடையாது, வெறும் பழங்களை மாத்திரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் நோன்பு திறக்குகின்றார்கள் என்று சொன்னால், ஒரே நாட்டில் வாழ்கின்றோம், பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு ஏற்ற தாழ்வுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, மிக பேணுதலுடையவராக இந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இன்றைக்கெல்லாம் நாம் நஜீஸ் நம்முடைய ஆடைகளில் ஏதாவது ஒரு அசுத்தமான ஒரு விஷயம் பட்டுவிட்டால் அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், கழுவி விட்டு சுத்தம் செய்து விடுகின்றோம். ஆனால் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு சிறுநீரினுடைய ஒரு துளி அவருடைய ஆடையில் பட்டாலும் ஆடையை மாற்றி விடுவார்கள். அதற்கு சொன்னார்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த பனி இஸ்ராயேலுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருந்தான், அவருடைய ஆடைகளில் ஏதாவது சிறுநீர் துளியோ அல்லது மலத்தினுடைய சிறு பகுதி பட்டுவிட்டால், எந்த பகுதி பட்டுவிட்டதோ அதை கிழித்து எறிய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருந்தான். நமக்கு அதை அல்லாஹ் தஆலா மென்மையாக்கி கொடுத்தான். அதை நம்ம கிளீன் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆடையை அணிந்து கொள்ளலாம். அதைத்தான் இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள், ஃபிக்ஹ்களிலே சட்ட வல்லுநர்கள் எழுதுகின்றார்கள். ஆனால் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த ஆடையவே மாற்றி விடுவார்கள். அந்த ஆடையை கழட்டி அதை துவைச்சதுக்கு அப்புறம் தான் அதை கழுவின பின்னாடி தான் அந்த ஆடையை அணிந்து கொள்வார்கள். எந்த அளவுக்கு பேணுதல்! இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் ஆட்சி பொறுப்பிலே பல விஷயங்களில் முன்னிலையாக நிறுத்தப்பட்டார்கள். ஹுனைன் போருக்கு பிறகு அவுத்தாஸ் என்ற ஒரு பகுதிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்புகின்றார்கள். அபூ ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படைக்கு தளபதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்க அனுப்பப்படுகின்றது. அந்த படை நகருகின்றது. அந்த படையில் ஒரு படை வீரராக அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். போர் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. போர் மும்முரமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், தளபதியினுடைய முட்டிக்கு நேராக அம்புகள் விடப்படுகின்றது. முட்டியிலே அம்பு பாய்ந்து ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. அம்பு எய்ந்தவன் புறமுதுகிட்டு ஓடுகின்றான். அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் துரத்தி கொண்டே செல்கின்றார்கள். ரொம்ப தூரம் போயிடுறாங்க.
அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கத்துறாங்க, கோழையே எங்கடா ஓடுற, எங்க போற? வீரனாக இருந்தால் அதே இடத்துல நில்லு என்பதாக அவனுக்கு ரோசத்தை ஏற்றுகின்றார்கள். அவன் திரும்பி நிற்கின்றான். ஒரே வெட்டிலே அவனுடைய கதையை முடிக்கின்றார்கள். திரும்பி வந்து பார்க்குறாங்க, அபு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலிலிருந்து அந்த அம்பு எடுக்கப்படுகின்றது. ரத்தம் பாய்ச்சி அப்படியே வெளியே போய்கிட்டே இருக்கு. இந்த நிலையை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் அடுத்த தளபதியாக அந்த போர்ப்படைக்கு அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு நியமனம் செய்கின்றார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்களுடைய போர் தந்திரங்களால் அந்த படை அல்லாஹ்வுடைய உதவியால் வெற்றி கொள்ளப்படுகின்றது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ் யமன் தேசத்திற்கு ஆட்சியாளராக, யமன் தேசத்தை 2 வகையாக பிரிக்கலாம். கீழ் யமன் தேசம், மேல் யமன் தேசம் என்பதாக. அந்த கீழ் யமன் தேசத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளுநராக இந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்களை அனுப்பினார்கள். மேல் யமன் தேசத்துக்கு முஆத் இப்னு ஜபலையும், கீழ் தேசத்திற்கு அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்களை அனுப்பினார்கள். அதற்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த பதவியை அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் ராஜினாமா செய்கின்றார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு பதவியாக கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஊரிற்கும் அவர்கள் ஆளுநராக, ஆட்சியாளராக அனுப்பப்படுகின்றார்கள். இஸ்பஹான் பகுதிக்கு, அல் ஜஹீரா பகுதி என்பதாக ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்பப்படுகின்றார்கள். இஸ்பஹான் இருக்குகின்றதே, இது எப்படிப்பட்ட பகுதி தெரியுமா? ஒரு சென்சிட்டிவான ஒரு பகுதி. இன்றைக்கு முஸ்லிம்கள் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். யூதர்கள் அந்த இடத்திலே வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னெச்சரிக்கை. அந்த பகுதியில் தான் முதலிலே தஜ்ஜால் தோன்றுவான். இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், அந்த இஸ்பஹான் பகுதியிலே யூதர்கள், ஜியோனிஸ்டுகள் பச்சை அங்கியை உடுத்தவர்களாக தஜ்ஜால் எப்பொழுது வருவான், அந்தி கிறிஸ்து எப்பொழுது வருவான் என்பதாக இன்றைக்கும் காத்து கொண்டிருப்பதை நாம் யூடியூப்களிலும் நியூஸ் சேனல்களில் பார்க்கலாம். அந்த பகுதிக்கு ஆளுநராக அனுப்பப்படுகின்றார்கள். பிறகு கடைசியாக பஸ்ரா பகுதிக்கு ஆளுநராக அனுப்பப்படுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, பஸ்ரா பகுதிக்கு பின்னால் அவருடைய ஆட்சி காலத்தினுடைய இறுதி பகுதி, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அந்த நேரத்திலே அவருடைய பல போர்கள் நடந்தது. நாம் எல்லாம் படித்திருப்போம். ஜமல் போர், சிஃபின் யுத்தம் என்பதாக பல போர்கள் நடந்தது. ஜமல் போரிலே இந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. சிஃபினுடைய யுத்தம், அந்த சிஃபினுடைய யுத்தத்திலும் இந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கும் ஷியாக்கள், இன்றைக்கும் ஹவாரிஜிகள் அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்களை திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம் தெரியுமா? சிஃபினுடைய யுத்தம் முடிவுக்கு வருகின்றது. சிஃபினுடைய யுத்தத்தினுடைய முடிவுகளில் 2 பகுதியிலிருந்தும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு பகுதியிலிருந்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுவும் அலி ரலியல்லாஹுவுக்காக அவர்களுக்கு சார்பாக பேசுவதற்கு அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹுவும் இருவரும் சேர்ந்து முடிவுகளை எடுக்கின்றார்கள். இருவரும் நாம் போர் செய்யக்கூடாது, இருவரும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், இருவரும் சஹாபாக்களாக இருக்கின்றோம், நமக்கு மத்தியிலே போர் வரக்கூடாது என்பதாக முடிவெடுக்கப்படுகின்றது. இதை பிடிக்காத கிளர்ச்சியாளர்கள், இதை பிடிக்காத ஹவாரிஜிகள், இதை பிடிக்காத ஷியாக்கள் இன்றைக்கும் ஏசுகின்றார்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்களை. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த ஒரு குழப்பத்திற்குள்ளாகவும் சிக்காமல் அவருடைய இறுதி காலம் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 44, அவருடைய 61வது வயதிலே அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் எந்த அளவிற்கு போராடினார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்களே தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், ஈராக்கில் இருக்கக்கூடிய பஸ்ராவை, அங்கே அபூ மூஸா கால்வாய் என்கின்ற ஒரு கால்வாய் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம போனாலும் கால்வாய்கள் எல்லாம் தோண்டப்படுகின்றது அல்லவா? அன்றைக்கு ஒரு கால்வாய் தோண்டப்பட்டது. அன்றைக்கு ஒரு பஞ்ச காலகட்டம், தண்ணீரை கொண்டு வருவதற்காக கால்வாய் தோண்டப்படுகின்றது. இன்றைக்கு எந்த ஆட்சியாளர்
தன்னுடைய பொறுப்பிலிருந்து இறங்கி அந்த வேலைகளை எல்லாம் பார்ப்பார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், ஸ்வச் பாரத், இந்தியாவை தூய்மை செய்ய வேண்டும், இந்தியா தூய்மையான நாடாக இருக்க வேண்டும் என்பதாக போஸ் கொடுப்பதற்காக பல விஷயங்களை செய்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கவுன்சிலர்களை எடுத்துக்கொள்ளலாம், எம்எல்ஏக்களை எடுத்துக்கொள்ளலாம். மக்களுக்கான பணிகளிலே அவர்கள் தங்களை தாங்களே ஈடுபடுத்துவதெல்லாம் கிடையாது. ஏதோ பேஸ்புக்குகளுக்காகவும் யூடியூப்களுடைய லைக்குகளுக்காகவும் அவர்கள் தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அபு மூசா அல்-அஷ்அரி அவர்கள் கால்வாயை தோண்ட சொல்லிவிட்டு அமைதியாக அவர்கள் தன்னுடைய பஞ்சு மெத்தையிலே தூங்கவில்லை. கால்வாயை தோண்ட சொல்லிவிட்டு அவர்கள் ஊர் சுற்றவில்லை. கால்வாய்களை தோண்ட சொல்லிவிட்டு அவருடைய குடும்பத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு வீடுகளிலே இருக்கவில்லை. தானும் தன்னுடைய கைகளால் அந்த கால்வாயை தோண்டுகின்றார்கள். ஆதலால் இன்றைக்கும் அந்த கால்வாயினுடைய பெயர் அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய கால்வாய் என்பதாக இன்றைக்கும் அழைக்கப்படுகின்றது. இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் விஷயம், தர்ம சிந்தனையை நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வளர்க்க வேண்டும். நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு தர்ம சிந்தனையை கொடுக்க வேண்டும். நாமும் அதிகமான தர்மங்களிலே ஈடுபட வேண்டும். இரண்டாவது விஷயம், எந்த ஒரு வேலை செய்தாலும் நம்ம அந்த வேலையில் இறைஞ்சி செய்யக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.